Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிர கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணனை டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். டெல்லி ஏர்போர்ட்டில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, பிரகலாத் ஜோஷி, பூபேந்திர யாதவ், ராம்மோகன் நாயுடு, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் ராதாகிருஷ்ணனுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பிறகு ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை சந்தித்தார். என்டிஏ கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை தேர்வு செய்ததற்காக ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடிக்கு நன்றி கூறினார். பொது வாழ்வில் நீண்ட நெடிய சேவையாற்றிய ராதாகிருஷ்ணன் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். எதிர்வரும் நாட்களிலும் அவரின் தேச சேவை தொடரட்டும். பல்வேறு முக்கிய விஷயங்களை கையாள்வதில் அவரின் அனுபவம் கை கொடுக்கும் என நம்புவதாக பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். துணை ஜனாதிபதி வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு பாஜ மற்றும் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் அவரை பற்றி நல்லவிதமாக கருத்து தெரிவித்திருப்பது அவருக்கு ஆதரவு பெருகி வருவதை காட்டுவதாக உள்ளது. இதுகுறித்து சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியதாவது: துணை ஜனாதிபதி என ஒருவர் இருந்தார். ஆனால் அவர் தற்போது எங்கே? அந்த பதவி காலியாக உள்ளது. எனினும் தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் மகிழ்ச்சியே. ராஜ்நாத் சிங் ஊபியை சேர்ந்தவர், ராணுவ அமைச்சர், மரியாதைக்குரியவர். துணை ஜனாதிபதி தேர்தல் பற்றி அவர் எங்களுடன் பேசினால் நிச்சயம் பேசுவோம். எங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவருடன் பேசுவோம். நாங்கள் என்ன முடிவு எடுப்போம் என்பது வேறு விஷயம். இந்தி கூட்டணி வேட்பாளர் யார் என்பது பற்றி கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்வோம் என அகிலேஷ் கூறினார். அதே கட்சியைச் சேர்ந்த ராம்கோபால் வர்மா சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவான கருத்தை வெளிப்படுத்தினார். பொதுவாக ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, சபாநாயகர் போன்ற பதவிகளுக்கான நபர்கள் தேர்வின் போது ஒருமித்த கருத்து இருப்பது அவசியம். அவர்கள் நடுநிலைவாதிகளாக இருப்பதும் அவசியம். அந்த வகையில் தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பதுடன் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் என்பது எங்கள் நம்பிக்கை என அவர் கூறினார். சிவசேனா, உத்தவ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் சஞ்சய் ராவத் மற்றும் பிரியங்கா சதுர்வேதியும் சி.பி. ராதாகிருஷ்ணன் நடுநிலை தன்மை வாய்ந்தவர் என கருத்து தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர கவர்னர் ஒருவர் துணை ஜனாதிபதியானால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. எனினும் தேர்தல் நடக்கும். எதிர்க்கட்சி வேட்பாளர் பற்றி இந்தி கூட்டணி முடிவு செய்யும் என சஞ்சய் ராவ் கூறினார். இருமுறை எம்பி, பல மாநில கவர்னர் என நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவர் ராதாகிருஷ்ணன். வரும் காலங்களில் துணை ஜனாதிபதி பதவியில் அமர்வோர் நடுநிலை தவறாமல் நடந்து கொள்வர் என நம்புவதாக பிரியங்கா சதுர்வேதி கருத்து தெரிவித்துள்ளார். वैसे कंसेंसस तो हमेशा अच्छी बात होती, वार्ता के जरिए ही होना चाहिए। कुछ पद ऐसे होते हैं देश में, चाहे राष्ट्रपति का हो, उपराष्ट्रपति का हो, स्पीकर का हो, इस पे कंसेंसस होना बेहतर होता है। तो क्या कहेंगे सी.पी. राधाकृष्णन जी के बारे में? अभी हमें कोई ज्यादा जानकारी नहीं है, लेकिन हमारा धारणा यह है कि दक्षिण भारत के लोग काबिल भी होते हैं, अच्छे भी होते हैं। जी, कल उनका अनाउंसमेंट आया है। ये एनडीए की तरफ से उनका प्रस्ताव है। 1 साल पहले वो महाराष्ट्र के गवर्नर बने, उससे पहले वो झारखंड के थे, मेंबर ऑफ पार्लियामेंट रह चुके हैं, आरएसएस से जुड़े हुए हैं, संगठन के जुड़े हुए हैं। मैं उम्मीद करती हूँ कि आने वाले समय में जिस तरीके से पार्लियामेंट का चलन होना चाहिए, जो वाइस प्रेसिडेंट का किरदार होना चाहिए, उस पर उसकी गरिमा पे आंच ना पड़े। और जहाँ तक हमारे पक्ष की बात है, सारी सीनियर लीडरशिप, जो इंडिया लीडरशिप है, मिलकर निर्णय लेंगे कि हमारा क्या निर्णय रहेगा। सी.पी. राधाकृष्णन जी महाराष्ट्र के जरूर राज्यपाल हैं। 1 साल से वो महाराष्ट्र की गवर्नर की कमान संभाल रहे हैं। बहुत ही बैलेंस पर्सनालिटी है। तमिलनाडु से आते हैं। तमिलनाडु में भारतीय जनता पार्टी का प्रभाव बढ़ाने के लिए राधाकृष्णन जी ने मेहनत की है। वहाँ के पार्टी के प्रेसिडेंट रहे। आरएसएस जनसंघ के साथ उनका रिश्ता है, जनसंघ के साथ काम किया है। और उनका नाम आने से जरूर महाराष्ट्र का राज्यपाल अगर उपराष्ट्रपति बनते हैं तो हम खुशी जाहिर करेंगे।